தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். தமிழக தேர்தல் களம் பரபரப்பாக இயங்கிட்டுருக்கு. தினந்தனம் பல்வேறு அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு. எப்போதும் போலவே இப்போவும் பாஜகவுக்கு எதிரான எதிர்கட்சி நாங்கள் தான் அப்படின்ற அந்த நிறுவக்கூடிய அந்த சரியான அந்த அரசியல் நகர்வை திமுக ரொம்ப கனக்கச்சிதமாக செஞ்சிட்ருக்காங்க. ரொம்ப காரசாரமான பதிலடியை பாஜக கொடுத்துட்டே இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வழக்கமாக பயணிச்சுட்டு இருந்த தமிழக தேர்தல் அரசியல் களம் அப்படிங்கிறது இருதுருவ பேட்டர்னில் போயிட்டு இருந்துச்சு. அந்த பேட்டர்னில் ஒரு சேஞ்ச் ஓவர் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிச்சாகணும். அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மேலும் தற்போதைக்கு வர இருக்கக்கூடிய பரபரப்பான செய்திகள் இந்த அரசியலை எதை நோக்கி நகர்த்தி கொண்டு போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு விரிவாக பேசுவோம். நேற்று தினம் தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி என்டிஏவை ரொம்ப வேகம் எடுக்க செஞ்சிருக்காரு. என்டிஏ அரசியல கொஞ்சம் வேகம் எடுக்க செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு சின்ன லட்டர்பேட கட்சி, பெரிய கட்சி உட்பட ஒரு 11 அரசியல் கட்சி தலைவர்களை அந்த மேடையை ஏற்றி ஒரு பெரிய தோற்றத்தை ஏற்படுத்தினார் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். பட் இதுக்கு முன்பு இந்த மாதிரி அரசியல் எங்கே டேக் ஆஃப் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 போன ஆண்டு ஏப்ரல் மாதம் அமித்ஷா அவர்கள் சென்னை ஐடிசி ஹோட்டலில் எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டுக்கிட்டு அதிமுக பாஜக அந்த அலையன்ஸ் உருவாக்கி என்டிஏ உருவாயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ் சொன்னார். அதுக்கப்புறம் அது டேக் ஆஃபே ஆகலை. அதில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் வெளியேறாங்க. ஓபிஎஸ் அவர்கள், டிடிஓ அவர்கள் தான் வெளியேறாங்களே தவிர யாரும் புதுசாக உள்ள வரல அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய கட்சிகள் உள்ள வராங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். இது ஒரு பக்கம். இப்போ நேற்று தினம் பேசும்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அந்த மேடையில் ஆளும் திமுக அரசை எதிர்த்து காட்டமான சில விமர்சனங்களாக முன் வச்சு பேசினார் அப்படிங்கிறது ஒரு பக்கம். பட் வழக்கமாக அவருடைய அரசியல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பெசிஃபையாக டெப்த்தாக ஏதாவது விஷயத்தை மென்ஷன் பண்ணி பேசுவார். பட் நேற்று அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் உப்பு சப்பு இல்லாத பேச்சு தான் நம்ம பார்க்க முடிஞ்சுது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு வைங்களேன். பட் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை ஒன்று குறிப்பிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, ரொம்ப அழகாக அந்த டபுள் என்ஜின் சர்க்காரோட தேவையை வலியுறுத்தி ஒரு கருத்தை அங்கே முன் வச்சாங்க. அது இருந்ததுன்னா தமிழகம் எப்படி வளர்ச்சி நோக்கி போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அங்கே ஏற்படுத்தினார். அப்போ அதுக்கு சுட சுட தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காட்டமாக உங்களோட டபுள் என்ஜின் அப்படிங்கிறது அந்த டப்பா என்ஜின் சர்க்கார் அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அது தமிழ்நாட்டில் அந்த என்ஜின்லாம் ஓடாது, அந்த வண்டி ஓடாது அப்படின்ற மாதிரி சுட சுட ஒரு பதிலடி கொடுத்தாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா பாஜகவும், அதாவது பிரதமர் நரேந்திர மோடியோ, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ தமிழகத்தை மென்ஷன் பண்ணி, தமிழக அரசை மென்ஷன் பண்ணி ஒரு காட்டமான ஒரு அரசியல் செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ரிப்ளை கரெக்டாக கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் அந்த பர்ஸ்பெக்டிவ் சரியாக இருக்கும். ஏன்னா தமிழக அரசியல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெல்லி அரசியல், அந்த நடுவண் அரசை எதிர்க்கக்கூடிய அந்த தலைமை யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத மக்கள் கவனிச்சுட்டே இருப்பாங்க. அப்படி தான் தமிழ்நாட்டில் மாநில கட்சி ரொம்ப வேகமாக வலுப்பெற்றுச்சு. திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி எமர்ஜ் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன் அப்படின்னா தமிழக மக்களோட விருப்பம் அதுவாக தான் இருக்குது. டெல்லியினுடைய அந்த அரசு, அதை டெல்லியில் உட்காந்துட்டு தமிழ்நாட்டு ஆளுன்னு நினைக்கக்கூடிய அந்த மனப்பான்மையை தமிழக மக்கள் ஆரம்பத்திலிருந்து விரும்புறதில்லை. அதனால தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சது அப்படின்னு பார்த்தோம். தோல்வி அடைஞ்ச காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்க முடியல அப்படிங்கிறது கவனிக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது மாநில கட்சியான திமுக ஸ்கோர் பண்ணதும் அங்கே தான். டெல்லி அரசியலை எதிர்க்கக்கூடிய அந்த தலைவர்களை மக்கள் அங்கீகரிக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ அந்த இடத்துல திமுக தங்களை கரெக்டாக தக்க வச்சுட்டே இருக்காங்க. திமுக பொறுத்த வரைக்கும் 2021 26 வரையும் ஆளுங்கட்சியாக இருக்கும் போது பாஜக எதிர்க்கிறாங்க. அது நம்மளால நல்லா தெரிஞ்ச விஷயம். ஆனால் அப்போ மட்டுமா எதிர்த்தாங்களான்னு பார்த்தா கிடையாது. எதிர்க்கட்சியாக இருந்தபோது எப்போ ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2017க்கு பிறகு 2017 21 காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சியாக இங்கே திமுக இருந்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான பாஜக எதிர்த்து அரசியல் இவங்க தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. களத்தை இவங்க தான், திமுக தான் தக்க வச்சுட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு எதிர்க்கட்சி அரசியலை ரொம்ப கிளியர் கட்டாக செஞ்சுக்கிட்டு மோடி இங்கே வந்தாவே மோடிக்கு எதிர்ப்பு, கருப்பு பலூன் விடுறது அப்படின்ற மாதிரி விட்டு, அதாவது பாஜக எதிர்ப்பு அப்படிங்க மக்கள்கிட்ட ஒரு நல்ல உச்சநிலையில் கொதிநிலையில் வச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா அந்த பாஜகவுக்கு எதிரான அமித்ஷா ஒரு அரசியல் பேசினாவோ இல்லை மோடி ஒரு அரசியல் பேசினாவோ அதுக்கு ஃபாஸ்ட் ரிப்ளை, அதாவது அவர் டபுள் என்ஜின் சர்க்கார்ன்றத அவசியத்தை சொல்கிறாரு. அது டப்பா என்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப துச்சமாக அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவோ அவங்க கூடவே வச்சுக்கிட்டு அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி, அவங்கள மட்டம் தட்டுற மாதிரி டே ஒன்லேருந்து அரசியல் செஞ்சுட்டே இருக்காங்க. நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். இந்த என்டி அலையன்ஸ் உருவானதுக்கப்புறம் கூட அவங்க இதை என்னன்னா என்டி அலையன்ஸ்னு சொல்கிறாங்க. இங்கே அதிமுக தலைமையிலான என்டிஏன்னு கூட சொல்ல மாட்டாங்க. என்டிஏ சர்க்கார், என்டிஏ கவர்மெண்ட்டுங்கிறாங்க. இன்னும் வெளிப்படையாக பாஜக அலையன்ஸ் இருக்கக்கூடிய என்டிஏ அப்படின்னு சொல்கிறாங்க தவிர அதிமுக தலைமையில், குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறதோ அந்த மாதிரி போக்கு அவங்ககிட்ட இல்லை. நம்ம நல்லாவே பார்த்தோம். நம்ம இந்த அலையன்ஸ் உருவாக்கினதுக்கு அப்புறம் அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணார், தமிழ்நாட்டில் தினமணி, தினத்தந்தி, தினமலர் உள்ளிட்ட பத்திரிகைகள், அப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா நினைக்கிறேன், இந்த மாதிரி சில பத்திரிகைகளுக்கு என்ன ஒரு விரிவான ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அது இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி இருந்திருக்காது. அவர் ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பார். அந்த ஆன்சருக்கு அவங்க கொஸ்டின்ஸ் எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த பேட்டர்ன் இருந்திருக்கும். அதில் என்ன அப்படின்னா ரொம்ப தெளிவாக சொன்னார். என்டிஏ சர்க்கார் தான் மென்ஷன் பண்ணார். கூட்டணி ஆட்சின்னு மென்ஷன் பண்ணி அந்த இன்டர்வியூவில் அவர் பேசியிருந்தார். ரொம்ப முக்கியமாக யார் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிமுகவிலேருந்து ஒருத்தர் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார். எங்கேயுமே எடப்பாடி பழனிசாமி என்டாஸ் பண்ணி அவங்க பேசவில்லை அப்படிங்கிறது கவனிச்சோம். இப்போ வரையும் அந்த நிலைப்பாடு அவங்க மாற்றிக்கவே இல்லை. நேற்று தினம் கூட பார்த்தீங்கன்னா கூட மோடி அவர்கள் வாயிலிருந்து என்டிஏ சர்க்கார் அப்படின்னு தான் வருது, டபுள் என்ஜின் சர்க்கார்னு வருது, பாஜக
பாஜக என்டிஏ அப்படின்னு வருது தவிர எங்கேயுமே ஏடிஎம்ங்கிற பேரை மென்ஷன் பண்ணல. அப்படி ஒரு குறை நடந்துடக்கூடாது, அதாவது அப்படி ஒரு விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் கன்வே ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நேற்றைய தினம் அதை ஆர்கனைஸ் பண்ண அதிமுக ரொம்ப கிளவராக என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து கேபி முனுசாமி அவர்களை இறக்கி அவர் தான் அந்த மேடையை துவக்கிறாரு. துவக்கும் பொழுது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அமர வைக்க அதிமுக தலைமையிலான அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பேசி கடந்து போனார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் அது அவர் மட்டும் தான் பேசினாரே தவிர பாஜக அதை என்டாஸ் பண்ணல அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இங்கே என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பிரதான கட்சியான அதிமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணி அதை மட்டம் தட்டி அதை காலி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த அரசியலை பாஜக முன்னெடுக்கும் போது அதுக்கு கவுண்டர் பாலிட்டிக்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதை வந்து எடப்பாடி பழனிசாமி செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்ச நல்ல விஷயம். அது ஒரு வேதனையான விஷயம். ஆனால் இதுக்கு அப்படியே இந்த பக்கம் பாருங்களேன், டிஎம்கே பாருங்களேன், அந்த டபுள் என்ஜின் அப்படிங்கிறது டக்குன்னு ஒரு டப்பா சர்க்கார் அப்படின்ற மாதிரி, அது ஒரு டப்பா என்ஜின் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அதை ஃபாஸ்ட்டாக அந்த கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எப்பவுமே கவனிக்கத்தக்க விஷயம். அது ரொம்ப அவசியமானதும் நம்ம பார்க்குறோம். அடிப்படையில் திமுக அதிமுக ரெண்டு திராவிட கட்சிகளுமே ஊழல் அப்படிங்கிற விஷயத்த ஒரு அளவுகோல எடுத்தா அதில் ரெண்டு கட்சியும் விதிவிலக்கு எல்லாருமே அந்த விஷயத்தை செஞ்சவங்க தான். அதில் மாற்றுக்கிறது இல்லை. இவர் ஒரு புனிதமான கட்சி, ஒரு புனிதமற்ற கட்சி அப்படின்னு நம்ம யாரையும் பிரித்து பார்க்கவே முடியாது. தமிழ்நாடு ஃபுல்லாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட கட்சி இது ரெண்டு கட்சி. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஃபினான்சியல் பலமும் கொண்ட கட்சி இந்த கட்சி தான் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஊழல் மூலமாக பணத்தை சேர்த்துருக்காங்க, எல்லாம் உண்மை. அது மாற்றுக்கிறதுலாம் யாருக்கு எதுவும் கிடையாது. ஆனால் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க அந்த ஒரு ஊழலின் காரணமாக இன்றைக்கி அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்குது பதிலாக, அதை தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இதே விஷயத்தை திமுக மீது பின்பாயிண்ட் பண்ணி அடித்தா திமுக வந்து அது கலங்கிறது கிடையாது. அது தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு மினிஸ்டர் டார்கெட் பண்ணுறாங்க பாஜக அப்படின்னா, அந்த மினிஸ்டர் அவர் அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ண விட்டுட்டு அவங்க அந்த அரசியல் செஞ்சுட்டே தான் இருக்காங்க. பாஜக எதிர்க்கக்கூடிய அரசியலில், அவங்கள அந்த ஐடியாலஜி எதிர்க்கக்கூடிய அரசியலை, மோடி எதிர்க்கக்கூடிய அரசியலை தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்காங்க. அது வெளிப்படையாக செய்கிறாங்களா, மறைமுகமாக செய்கிறாங்களா, உள்ள ஒன்று வச்சுட்டு புறமுன்று செய்கிறாங்கிறது செகண்டரி. ஆனால் அந்த பர்ஸ்பெக்டிவ் செட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த உளவியல் சிந்தனை, அதை நாங்கள் தான் பாஜக எதிர்க்கிறோம், அவங்கள எதிர்க்கக்கூடிய சக்தி நாங்கள் தான், ஐடியாலஜி ரீதியாகவும் பொலிட்டிக்கல் ரீதியாகவும் எதிர்க்கக்கூடிய சரியான கட்சி நாங்கள் தான் அப்படின்ற விஷயத்தை டே ஒன்லேருந்து கரெக்டாக செட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல டிஎம்கே நேற்று தினம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அந்த ரிப்ளை அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க விஷயமா பார்க்குறோம். அடுத்ததாக வந்து இப்போ அவங்க சொல்லக்கூடிய இந்த என்டிஏ விஷயங்கிறது பார்த்தீங்களா, இப்போ இது மூலமாக ஒரு விஷயம் கிளியராக புரியுது. வர இருக்க தேர்தல் நேற்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் களம் அப்படிங்கிறது திமுக அணி வெர்சஸ் அதிமுக அணி அப்படின்ற இருந்த களம் அப்படிங்கிறது, இந்த முறை பார்த்தீங்கன்னா வந்து திமுக அணி வெர்சஸ் என்டிஏ அணி அப்படின்ற மாதிரி தான் இந்த களம் செட் செய்யப்படுதோ அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா திரும்ப பாஜக அந்த விஷயம் ரொம்ப உறுதியாக தான் இருக்காங்க. அதாவது இது எப்படி போகுதுன்னு பார்த்தோம்னா, ஒருவேளை நாளைக்கு அதிமுகவுக்கு மெஜாரிட்டி இல்லாமல் போச்சுன்னா கூட்டணி ஆட்சின்னு அவங்க பேசுவாங்க, நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைச்சாலுமே ஒரு 118 அப்படிங்கிற அந்த மேஜிக் மார்க்கை கிராஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி அந்த என்டிஏல இருக்கக்கூடிய அதிமுக கிடைச்சாலுமே அதிமுகவினாலேயே ஒரு இண்டிபெண்டன்ட் கவர்மெண்ட் அமைக்க முடியாது அப்படின்ற மாதிரியான காட்சிகள் தான் இன்றைக்கி தென்படுது. ஸோ வந்து இதை நோக்கி தான். ஏன்னா அந்த இடத்துல வந்து மறுத்து யாரும் பேசல. எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை பேசிட்டு போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சிங்கிறாரு, டிடி தினகரன் அம்மா ஆட்சி அப்படிங்கிறாரு, மோடி அவர்கள் என்டிஏ ஆட்சி டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்கிறாரு. அப்போ இவங்களுக்குள்ள இந்த ஒரு ஒத்த கருத்து இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இறுதியில் இதை யார் டாமினேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா பாஜக தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அப்போ அவங்க தான் அதை வந்து என்டிஏ கவர்மெண்ட்டை தான் கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தை கிளியராக முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ரொம்ப அழகாக திமுகக்கு கிரவுண்டு கிளியர் ஆகிடுச்சு. அவங்க எப்படின்னா ரொம்ப அழகாக நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. ஏற்கனவே அவங்க நெரேட்டிவ் என்ன செட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, தங்களுடைய ஸ்கீம்ஸ் மூலமாக தங்கள் என்னென்ன விஷயத்தை செஞ்சோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதிமுக யார் கூட கூட்டணி வச்சிருக்காங்க, பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க, மதவாத சக்தியோட கூட்டணி வச்சிருக்காங்க. எந்த மதவாத சக்தி அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரியான பேரிடர் காலகட்டத்தில் எந்த விதமான நிதியும் ஒதுக்காத அந்த மோடி தலைமையிலான பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க நமக்கு தமிழ்நாடு எப்படின்னா புறக்கணிக்கப்படுதோ அந்த புறக்கணிப்பு காரணமான பாஜகவோட கூட்டணி வச்சு அரசியல் செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் கிளியர் கட்டாக செட் பண்ணிகிட்டே இருந்தார். இப்போ அது இன்னும் அவங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் மக்கள்கிட்ட அவங்க எப்படி பிரச்சாரம் செய்ய போகிறாங்க அப்படின்னா, நீங்கள் எனக்கு வாக்களிச்சிங்கன்னா, அதாவது திமுக அணிக்கு வாக்களிச்சிங்கன்னா திமுக அணி தான் ஆட்சிக்கு வரப்போகுது அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த அன்னைக்கு நீங்கள் வாக்களிச்சிங்கன்னா என்டிஏன்ற ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த கூட்டணி தான் வந்து ஆட்சி அமைக்க போகுது, அதில் பாஜக தான் பெரிய லெவல் ஸ்கோர் பண்ண போகுது, நீங்கள் பாஜக தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. இன்னும் வெளிப்படையாக அமித்ஷா என்ன சொன்னார்னா, மோடி ஆட்சி அமைய செய்யணும்னா நம்ம வந்து என்டிஏ தான் வாக்களிச்சாகணும்னு சொல்கிறாரு. அப்போ மோடிங்கிற விஷயத்தை செட் பண்ணுறாரு. மோடிக்கு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த மோடி எதிர்ப்பு, அந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அதை பின் பாயிண்ட், அதை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சு அரசியல் செய்யக்கூடிய ஒரு முயற்சி தான் அவங்க எடுக்க போகிறாங்க. அந்த அரசியல் அப்படிங்கிறது நிச்சயமாக திமுகவுக்கு ஈஸியாக கெயின் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஏற்கனவே வந்து இப்போ அமித்ஷா பேசுகிறதோ இல்லை பிறகு வந்து மோடி அவர்கள் பேசுகிறதோ அப்படிங்கிறது அது வந்து உண்மையிலே திமுக ஸ்கோர் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. அது என்டிஏக்கே ஒரு பெரிய பலவீனமாக அமைதான் வாய்ப்பு இருக்குது. அதை சரி செய்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும்.
ஏன் அப்படின்னா போன எலெக்ஷன்ல 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜகவுடைய 4 எம்எல்ஏ திரு காந்தி, திரு நயினா நாகேந்திரன், வானதி சீனிவாசன், பிறகு சரஸ்வதி, அவங்க இந்த 4 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க தங்களுடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் தங்களுடைய சொந்த தொகுதிகளில் பிரதமர் மோடியோட படத்தை எங்கேயும் போட்டுட்டு போகல. அந்த படத்தை கிழிச்சு எடுத்துட்டு தான் அங்கே இங்கே இருக்கிற தலைவர்களை மென்ஷன் பண்ணி தான் அந்த எலெக்ஷன் கேம்பெயினே செஞ்சாங்க. ஏன்னா மோடின்னு கொண்டு போனாவே அது கிரவுண்டில் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, அவங்க நல்லா தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இந்த மாதிரி அரசியலை திரும்ப செய்கிறது அப்படிங்கிறது திரும்பவும் அது டிஎம்கேக்கு தான் வழிவகுக்கும். டிஎம்கே கிரவுண்டு கிளியர் ஆகும் அப்படின்னு தான் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அதை கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதை ஸ்லோ டவுன் பண்ணணும். அமித்ஷா அவர்களையும் மோடி அவர்களையும் பிரதானப்படுத்தி அரசியல் செய்கிறத என்டிஏ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் கரெக்டாக கொண்டு வர முடியும். அதை கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். எனவே இப்போ இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இப்போ இந்த என்டிஏ அரசியலை பாஜகவும், அதாவது குறிப்பாக மோடியும் அமித்ஷாவும் எப்போ வேகம் எடுக்கிறாங்க, எப்போ இதை துரிதப்படுத்துறாங்க அப்படின்னா விஜய்ன்ற ஒரு நபரை ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வராங்க. ஏன்னா அவர் நேற்றைய வரை அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதிமுக சைட் டவுன் பண்ணிட்டு இருந்தார். அதிமுகனா என்டிஏ சைட் டவுன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அப்போ விஜய் ஆஃப் பண்ணிட்டு களத்தை டிஎம்கே வர்சஸ் என்டி அப்படின்ற மாதிரி செட் பண்ணக்கூடிய இடத்துக்கு பாஜக இந்த களத்தை கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அவர் ஆஃப் பண்ண விஷயத்தின் மூலமாக நம்ம அவர் எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, அவர் ஆஃப் பண்ணியிருக்காரா ஆஃப் செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற செகண்டரி. ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை என்ன சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவர் வந்தால் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய அளவில் கூட்டம் திரளுது. அந்த கூட்டங்கள் எதன் அடிப்படையில் திரளுதுன்னா 33 ஆண்டுகால அவருடைய இந்த சினிமா வரலாற்றில் அவர் செஞ்ச அந்த படம் நடித்த அந்த விஷயங்கள், அந்த உழைப்பு தான் அவருக்கு இன்றைக்கி ஃபேன் பேஸாக மாறி நிற்குது. அவருடைய அவ்வளோ படம் ஒரு ஹீரோஸ்டிக்கான படமாக தான் இருக்கும். ஹீரோ மெட்டீரியல் தான் படம் பண்ணியிருப்பார். ஒரு அநீதி எதிர்த்து ஃபைட் பண்ணுற மாதிரி, பிறகு நான் யாருக்கும் அடி பண்ணிய மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் தன்னோட அந்த படத்தை நடித்து அப்படி தான் அந்த எவ்வளோ பெரிய சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ அந்த ரியல் விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அவர் அவ்வளோ அநீதி தட்டி கேட்டுற தான் படத்தில் அவருக்கு ஏற்பட்டிருக்க ஒரு அநீதி கூட அவரால் தட்டி கேட்க முடியலையே. இதுதான் அவரோட யதார்த்தமாக இருக்குது. அவருடைய அந்த விர்ச்சுவல் வாரிஸ் இருக்காங்களே, அவருடைய அந்த ரசிகர்கள், இந்த ஜென்சி கூட்டம், அவரை திரையில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த அரசியலை புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் ஒன்று இருக்குது. அப்படி புரிஞ்சுட்டா மட்டும்தான் உண்மையிலே விஜய் அவர்களால் இங்கே அரசியல் எந்த விதமான சாத்தியத்தை ஏற்படுத்த முடியாது. அவரும் 10/11 அப்படின்ற மாதிரி தான். அதாவது 10/11னா நீங்கள் திரையில் கூட விட்டுருங்க, களத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண நபர் ஒரு கிராமத்தில் அவனுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டுச்சு, அவன் அவ்வளோ கோபமாக பேசுவான். என் ஏரியாவுக்கு இதை கொடுக்கல, நீங்கள் என் ஏரியாவில் என் ரேஷன் கடையில் எனக்கு இந்த பொருள் கிடைக்க மாட்டேன்னு சண்டை போடுவான். இந்த மாதிரியான ஒரு குறைஞ்சபட்ச ஒரு கோபம் கொண்ட ஒரு அடிப்படை அந்த ஃபீலிங் இருக்கும் போது, அந்த உணர்வுபூர்வமான அந்த உரிமையை கேட்கக்கூடிய அந்த ஒரு குணம் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு குணம் கூட விஜய்க்கு இல்லையோ அப்படின்ற மாதிரி அவரை அப்படி தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த அரசியலை இவர் கம்பேர் பண்ணி பார்த்து புரிஞ்சிக்க வேண்டிய அந்த தேவை அவரை சார்ந்திருக்கக்கூடிய அவங்கள்ட்ட அதை விட்டுருவோம். அது அவங்களுடைய விஷயமானது. அடிப்படையை தன்னை ஒரு புழு கூட மிதிச்சா அதை நகரும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி விஜய்க்கு இந்தளவுக்கு நெருக்கடி திரும்ப கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு முறை கூட வாய் திறந்து அவர் இதுக்கு பின்னணியில் இருக்கிற பாலிடிக்ஸை பற்றி பேசாமல் ரொம்ப அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறது அவரை நம்பி எப்படி தமிழ்நாட்டை கொடுக்கணும், அவரை நம்பி அவர் வாக்களிக்கக்கூடியது அப்படிங்கிறது உண்மையை நினச்சா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விளைவுகளை தமிழ்நாட்டு அரசில் ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஓகே, அது ஒரு பக்கம் வைங்களேன். அது அவருடைய ஆதரிக்கக்கூடியவங்களோட தலையெடுத்து அது ஓகே ஒரு பக்கம். ஓவராலாக நம்ம விஜய் எப்படி புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குன்னா, திரையில் இருக்கிற விஜய் வேறு, தரையில் இருக்கிற விஜய் வேறு, யதார்த்த உலகத்தில் இருக்கிற விஜய் வேறு. அவரால் இவ்வளோ தான் செய்ய முடியும், தனக்கு ஒரு பிரச்சனை வந்தாவே அவரால் வாய் திறந்து பேச முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவரை பற்றி நம்ம ரியலிஸ்டிக்காக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். ஸோ ஓகே, அது அவரோட விஷயம், அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த காலத்துக்கு இப்போ டிஎம்கே வர்சஸ் அதிமுக, இப்போ அது என்டிஏ தான் மாறி இருக்குது. என்டிஏ நம்ம சொல்லக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ அப்படி இருக்க இந்த களத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னவா இருக்குது அப்படின்னா, தற்போது இருக்கக்கூடிய இந்த திமுக அலைன்ஸ் வர்சஸ் அதிமுக அலைன்ஸ் சொல்லலாமா, அல்லது அது என்டிஏ அலைன்ஸ் சொல்லாமல் நமக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இப்போ நம்ம அதை அப்படி தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு நம்ம நெருக்கடிக்கு நம்ம தள்ளப்படுறோம். சரி ஓகே, அந்த அணியை பொறுத்த வரைக்கும், அந்த என்டிஏ அணியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கடந்த காலத்தில் வெள்ளி அரசியல் எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தில் திமுக தாண்டி ஃப்ரண்ட்டில் இருந்தாங்க. மோடியா லேடின்னு கேட்டவங்க தான் அதிமுகவுடைய அன்றைய பொதுச் செயலாளர் முதல்வர் ஜெயலலிதா. நீங்கள் அப்படிப்பட்ட அதிமுக அப்படிங்கிறது இன்றைக்கி அதோடைய நிலைமை பாருங்கள். தன்னுடைய சிஎம் போஸ்ட்டை கூட அவங்களால இனிஷியேட் பண்ணிக்க முடியல. தங்களுடைய சிஎம் கேண்டிடேட் அந்த விருப்பத்தை கூட அவங்களால பேச முடியல. தங்கள் கட்சி தான் தலைமை தாங்குது அப்படிங்கிற விஷயத்துல பேச முடியாத இடத்துல அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படின்னும் போது அப்போ டெல்லி அரசியலை பொறுத்த வரைக்கும் ஃபைட் பண்ணக்கூடிய இடத்துல இன்னமும் டிஎம்கே தான் கிளியர் கட்டாக இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க பின்தங்கி தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எனிவே இந்த அரசியலை இவங்க வரும் நாட்களில் எப்படி கொண்டு போகிறாங்க, ஏடிஎம்கே எப்படி இந்த விஷயத்தில் ஏடிஎம்கே பெரிய நெருக்கடியில் சிக்கியிருக்காங்க. நிச்சயமாக அந்த அலையன்ஸ் ஒருவேளை வெற்றி பெற்றுச்சுன்னா அது நிச்சயமாக அது என்டிஏ கவர்மெண்ட்டாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட் டைம் ஒரு கூட்டணி ஆட்சி நம்ம இந்த தமிழ்நாட்டில் 2026 பார்ப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அது வரும் நாட்களில் எப்படி கையாள போகிறாங்க, அதிமுக வேறு ஏதாவது டாக்டிக்ஸ் வச்சுருக்காங்க இந்த இஷ்யூஸ் சமாளிக்கிறதுக்கு. காமன் மினிமம் ப்ரோக்ராம்லாம் சொன்னாங்க, மேபி அதெல்லாம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் எலெக்ஷன் சந்திப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ மீண்டும்
மதவாத எதிர்ப்பு நினைக்கக்கூடியவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஏன்னா ஏற்கனவே திருப்பூர் கூட்ட விஷயம்லாம் சீரியஸ் ஆகிடுச்சு. வட மாநிலங்களில் இன்றைக்கி இஸ்லாமியில் அட்டாக் பண்ணக்கூடிய இடத்துக்கு ரொம்ப மதவாத கும்பல், வலதுசாரி மதவாத கும்பல், ஆர்எஸ்எஸ் கும்பல் ரொம்ப வேகமாக நகர்ந்து போயிட்டுருக்கு. இப்போ அதெல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையிலே மதவாத அரசியல் தமிழ்நாட்டில் கலக்காமல் இருக்கணும் அப்படிங்கும்போது இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷனாக திரும்ப டிஎம் கலைன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எனவே வந்து இப்போ டிஎம்கே ரொம்ப கிளியர் கட்டாக பாஜக எதிர்ப்பு அரசியலை ரொம்ப கிளியர் கட்டாக கிளவராக கொண்டு போகிறாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய கெயினாக கிடச்சிருச்சு. அதை வந்து திரும்ப அந்த விஷயத்தை வாய்ப்புகளை மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்த பொறுத்தவரைக்கும் உண்மையிலே சிக்கல் வந்து அதிமுக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அதிமுக இந்த சிக்கலை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க, அவங்களுக்கு தான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அக்னி பிரச்சனை சொல்லி ஆகணும். அவங்க அதை எப்படி கடந்து வர போகிறாங்க அப்படிங்கிறத வரும் நாட்களில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி.